சிட்டியில இருக்கவங்கள்ட்ட போயிட்டு பொங்கல் பிடிக்குமா? தீபாவளி பிடிக்குமான்னு கேட்டா, மோஸ்ட்லி தீபாவளி தான் சொல்லுவாங்க. ஆனா, வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷன் களை கட்டுங்க. காலையிலே எழுந்து மாமியார் ரோடு ஃபுல்லா கோலம் போட்டுட்டாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரத்தில கிழங்கு, மஞ்சள்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பூஜைக்கு அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கதிர்குட்டியும் எழுந்துட்டான். இங்க வெளியில அடுப்பு வெட்டி அதில தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30 டூ 8:30. அந்த டைம்க்குள்ளேயே வந்து பொங்கல் வச்சிரணும் அப்படின்னு பேசிப்பாங்க. ஊர்ல எல்லாருமே அதே டைம்ல தான் வைப்பாங்க. ஸோ அதுக்குன்னே ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. இந்த மாரி தவிடு, அதுக்கப்புறம் கற்பூரம் இத வச்சு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பு வந்து எரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு துடுப்பு கிண்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாரு மாமனாரு. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செஞ்சுட்டு, கூட வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செய்வாங்க மாமியார். சூப்பரா இருக்கும் அது பொங்கல்ல போட்டு சாப்பிடும்போது. சில ஊர்ல வந்து முருங்கைக்கீரை சாம்பாருமே செய்வாங்க. அப்படியே சூரிய பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ மோஸ்ட்லி பொங்கல் வந்து ரெடியாக போகுது. நான் கதிர்குட்டிய கூட்டு போயிட்டு, அவன குளிக்க வச்சு கூட்டு வரணும். அந்த வேலை மட்டும் தான் பாக்கி. ஸோ இதெல்லாமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவனையுமே கூட்டு வந்து வெளிய நிக்க வச்சுட்டுருந்தேன். ஸோ லாஸ்ட்டா பொங்கல் பொங்கி இறக்கும் போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பால் ஊத்தி இறக்குவாங்க. கதிர்குட்டிக்கு எந்த பக்கம் வேடிக்கை பார்க்குறதுனே தெரியல. எல்லா பக்கமும் ஒரே வியூவா இருக்குன்னு சுத்தி சுத்தி ஜாலியா பார்த்துட்டு இருந்தான். ஸோ ஒரு வழியா எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. பொங்கல் வச்சு நாங்க வந்து ரொம்ப திருப்தியா, சந்தோஷமா சாமி கும்பிட்டோம். நாளைக்கு மாட்டுப் பொங்கல். வீட்ல மாடு இருக்குங்க. இத விட நாளைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். லாஸ்ட்டா பரங்கி இலையில பொங்கல், வெல்லம் வச்சு அந்த படையல சாப்பிட்டு முடிச்சுட்டோம். தேங்க் யூ.